அங்கே கள நிலவரம் என்ன, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் போனதிலிருந்து உங்களுடைய நினைவுகளை, அது சம்மந்தமான அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துங்களேன். அது நமக்கு மொழி தெரியாமல் தான் முதல்ல அங்கே நம்ம போகிறோம். ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கிற அளவு அந்த மொழி தெரியும். கிளம்பி போயாச்சு. முதல் நாள் வந்து ஒரு அந்த தர்மஸ்தலாவில் போய் ரூம் போடலாம் அப்படின்னு போகிறப்போ அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து சாமியை கும்பிட வேண்டாம் நம்ம என்றைக்குமே சொல்லலை, சாமியார்களை கும்பிடாதீங்க அப்படின்றது தான் நம்ம தரப்பு எப்பயுமே. அப்போது போய் பார்க்குறோம், ரூம் வந்து சிங்கிள் ஆளுக்கு ரூம் இல்லை அப்படின்றாங்க. அந்த கோயிலோட இந்த ஹாஸ்டல் மாதிரி ரூம் மாதிரி அந்த இருக்கும், லார்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது வந்து 24 hours எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சாமியை பார்த்துட்டு அவங்க காலி பண்ணிட்டு போகணும். அதுபோல் நிறைய ஒரு 4-5 பெரிய பெரிய ஹாஸ்டல் இந்த லார்ஜ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதே போல் தனியாக போனீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களோட லாக்கர் உள்ளே வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல பாய்த்தலாணி கொடுப்பாங்க, அங்கே படுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் பார்த்த ஒரு சீன் என்ன அப்படின்னா, இது மைண்டில் ஓடுது, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்றப்போ மக்கள் அவங்க சாதாரணமாக வராங்க, சாதாரணமாக அங்கே நின்று செல்ஃபி எடுத்தாங்க, போகிறாங்க வராங்க, கோயில் போய் சாமி கும்பிட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தர்மஸ்தலாவில் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு 10 மணி வரைக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. திருப்பி காலையில் அவங்க 7-8 மணிலேருந்து ஆரம்பிச்சிடறாங்க இந்த சாப்பாடு போகிறோம். அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. இது போல் ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே தெரியல. அப்போ இந்த ரூமுக்காக நம்ம போய் அங்கே அணுகணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொண்ணு வந்து ரூம் கேட்குது. அந்த பொண்ணை வந்து இவங்க பார்த்த பார்வையே வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை வந்தப்போ மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. உடனே அந்த பொண்ணு போகுது, என்ன சொல்லுவாங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோசமான அப்போ இங்கே விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ரூம் நமக்கு அது செட் ஆகலன்னு சொல்லி அடுத்து பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல போயிட்டு ரூம் போட்டு ஸ்டே பண்ணோம். அப்போ அங்கே நைட்டு தங்கிட்டு நம்ம தரவுகள் அடுத்து நம்ம எங்கே போனோம் என்னன்றதை பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மறுநாள் காலையில், அதாவது விடிகிற 3 மணி வரைக்கும் இதில் நான் இந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்லி ஆகணும். 3 மணி வரைக்கும் இந்த வீடியோஸ் மற்ற ஒரு சில விஷயங்கள் இதுக்கான செய்திகள் இதெல்லாம் கூகுள் பண்ணி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் 3 மணிக்கு மேலே அந்த வேலை முடிஞ்சதுமே எதிர்ச்சியாக அங்கே வந்து பவர் கட். ஏன்னா அங்கே பருவமழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஹெவி ரெயின், அதாவது சொல்ல முடியாதளவு மழை நிற்காமல் தொடர்ச்சியாக அடிச்சுட்டே இருக்குது அது அந்த இடத்துல. சரி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கணும். அப்புறம் 6 மணிக்கு ஒரு முழிப்பு வந்து ஒரு அந்த பகுதியிலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரி நான் ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து போனேன். ஏன்னா இந்த ஒரு சில இடத்துல அந்த வீடியோவில் நம்ம பார்த்த இடம், அதாவது இந்த நேத்ராவதி ஆறு எங்கே இருக்குது அது கேட்குறதுக்கு கூட ஒரு தயக்கம். ஏன்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரியக்கூடாது, நம்மளுக்கு நோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது.